ஹாய் வணக்கம். மாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது தைக்கிற ஜாக்கெட் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடலாக ஃபுல் ஃபினிஷிங்குமே பக்காவாக இருக்கும். இது நம்ம எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக் நெக் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் கை ஸ்லீவில் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் பேக் நெக்கும் பார்த்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பேப்பரு நம்ம டபுளாக மடித்து போட்டிருக்கேன். பேக்கு ரவுண்ட் நெக் தான். அதை வச்சு இந்த நெக் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கணும். இது மார்க் பண்ணியில் ஃபுல்லாக இது பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு இந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க்லேருந்து 1 இன்ச்சு வச்சு டிஃப்ரெண்ட் லோ வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அது ரெடி மார்க். இதெல்லாம் இதில் உள்ள அளவு தான் நம்மளுக்கு வந்து இந்த நெக் அளவு ஒரு ரெடி அளவு வரும். இப்போ இதில் நம்ம ஒரு ஒன் இன்ச்சுக்கு இதுலேயும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பீஸ் மட்டும்தான், அந்த மேல் பீஸ் மட்டும்தான் வந்து கேன்வாஸ் ஒட்டி இது பண்ணால் மீதி துணியிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் ஒட்டி நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கணும், நூல் பைப்பிங்கு. எப்பவுமே நம்ம அந்த உருள் சுற்று இருக்கு இல்லையா, உள்ளே வந்து பைப்பிங் வச்சுட்டு அதான் கை ரெடி மேக் வரும். நம்ம வெளியில் வர்றது வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த பைப்பிங் வச்சுட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதனால் வந்து அந்த ரெடி மார்க் வச்சு பண்ணிக்கலாம். இது வரும்போது பைப்பிங் அகலம் வைக்கணும். 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி கரெக்டாக வச்சுருக்கேன் நான். இந்த 2 பைப்பிங்க்கும் வரணும் அந்த கணக்கு. உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமாலாம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரொம்ப அகலமாக வேணான்றதுனால அதை வச்சுருக்கேன். மாடல் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நம்மக்கிட்ட. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கம்பி மாரி திருப்பணும். அந்த நாட்டு துணி நிறையா விட்டு திருப்பணும். அது டைமிங் அவன் காட்டலை. அதை நான் ரெண்டுத்தையும் வச்சு குறுக்கு கட்டிட்டு இந்த ஒரு விரல் கேப்பு தான் வச்சுருக்கேன் நான். நம்ம ஃபஸ்ட் விரல் இதுலேயே அந்த விரல் கேப் தான் நான் வச்சுருக்கேன். இதுதான் அந்த உள்ள சென்டர் விரல் வைக்கிறது, அதுக்காக தான் வச்சேன். அதை வச்சுட்டு நம்ம அதை 2 பைப்பிங்கு சென்டர் கனெக்ட் பண்ணி குறுக்கு கட்டணும். அப்படியே பின்னல் மாரி போட்டு வந்தீங்கனாலே இதுவாகும் மாற்றி மாற்றி. இதேமாதிரி நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஃபுல்லாக தைக்கிறதுக்கு காமிச்சுன்னா எனக்கு ரொம்ப டைமிங் எடுக்கும் வீடியோ உங்களுக்கு. ஏன்னா இதுமாரி ஃபுல்லாக வரும். அதேமாரி இந்த சைஸ்லேயே நம்ம அந்த ஒரு விரல் கேப் வச்சிங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருசாக வைக்கலாம், உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கங்க பெருசாக.
மாடல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஃபினிஷிங், நம்ம உள் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே நம்ம காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுது பார்த்துங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது இன்னொரு பீஸ் சொன்னோம் இல்லையா, அது கீழே வரும் ஒன்று பீஸ் ஒன்று. இது வந்து துணி கேன்வாஸ் வேணாம், ஆனால் நிறைய கேன்வாஸ் கொடுத்தோம்னா ரொம்ப திக்னஸ் ஆகும். அளவுக்கு இது வந்து துணியிலே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம இப்போ எல்லாம் சும்மா இதுமாரி கொடுப்பீங்களா, லைனிங் பீஸ் நம்ம கழுத்துக்கு வச்சு திருப்போம் இல்லையா, அதேமாதிரி வச்சு திருப்பிக்கலாம். அது கட் பண்ணி விட்ருங்க. அந்த ரவுண்டெல்லாம் அப்போ கரெக்டாக திரும்பும். சரி, எல்லாத்தையும் ஓவர் தையல் போட்டுங்க அந்த லைனிங்கில். இப்போ வந்து நம்ம பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், கொஞ்சம் வெட்டிட்டோம். இதை வச்சுட்டு இது நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா ஓவர் தையல் போடணும். அதில் இந்த பைப்பிங் ஒட்டி ஓவர் தையல் போட்டணும் இன்னும். இது சென்டர் பண்ணி போடணும் மெயினாக. இந்த கழுத்து ரவுண்ட் அப்போ தான் வந்து செட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் மொத்தமாக வச்சு தைச்சிங்கன்னா செட் ஆகாது. அதை சென்ட்ரு, இதையும் சென்ட்ரு பண்ணிக்கிங்க. இதுக்கு சென்டர்லேருந்து தைச்சிக்கிறேன். இந்த ரவுண்டாக அந்த ரவுண்டாக அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும் நம்மளுக்கு. நல்லா எச்சி ஓரமாக தையல் போட்டிங்கன்னா இந்த லைனிங் வெளியில் வந்து தெரிஞ்சிடக்கூடாது. அந்த லைனிங் அந்த தையல் போட்டுக்கிறது அதுக்காக தான். அந்த தையலை கரெக்டாக மடித்தோம்னா கரெக்டாக வரும். இது நல்லா அழகாக இருக்கும். ஸ்டிச்சிங் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு மாடல் நல்லாயிருக்கும். அது கரெக்டாக வந்துடும். அந்த இது நீங்கள் கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா சமோசா மாதிரி மடித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு சைஸ் நான் சின்னதாக வைப்பேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதுமாதிரி வச்சுக்கோங்க. அந்த இது மடித்து வைக்கிறது, சமோசா மாதிரி வைக்கிறது. சின்னதாக வைக்கும்போது என்னென்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லுக் வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். பெருசாக வைக்கிற இதோட வந்து சின்னதாக வைக்கிறது வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இதுமாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம கீழே ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்கணும். கரெக்டாக அந்த பைப்பிங் சொன்னால் அந்த இது மட்டும்தான் தெரியணும் நம்மளுக்கு. இப்போ சின்னதாக இருக்கும் அந்த இது பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த எஜ்ஜில் இதெல்லாமே மணி வரும். பைப்பிங் ஒரே லெவலில் அழகாக தைச்சிக்கணும் நம்ம தைக்கும்போது. இதில் என்னென்னா நம்ம அந்த இதெல்லாம் மணி கட்டணும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டு நம்ம அந்த ஒரிஜினல் துணியில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மணி கட்டினீங்கன்னா இந்த நூல் எல்லாமே உள்ளே போயிடும். தைச்சிட்டு லாஸ்ட்டாக கட்டினீங்கன்னா அந்த நூலெலாம் கொஞ்சம் வெளியில் தெரியிற மாதிரி இருக்கும். இவ்வளோ வேலை செஞ்சுட்டு நம்ம அது பண்ணோம்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நம்ம முதல்ல மணி கட்டிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மணி கட்டிடணும். மணி கட்டதால் நான் வீடியோ எடுக்கலை. அதுங்க இப்போ நல்லா அந்த இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கையில் டாக அடிக்கணும். எல்லாமே மிஷினில் அடித்தோம்னா அந்த இடம் அப்படியே இதுவாக தெரியும்.
ஃபுல்லாக டாக் அடிச்சுட்டு நம்ம இந்த இதிலலாம் மணி கட்டிட்டு அது நடுவில் ஒரு ஸ்டோன் ஒன்று வரும். இந்த ரவுண்ட் இருக்குல்லையா, ரவுண்டில் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரிஜினல் துணி. இப்போ இது லைனிங் ஒரு லைனிங் தான் நம்ம ஒரிஜினல் அளவு. அது கீழே இருக்கிறது வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம முதல்ல 1 இன்ச்சு கேப் போட்டோம் இல்லையா, அளந்து நம்ம அதேமாரி இதில் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நம்ம துணி கட் பண்ணிக்கணும். அதில் நம்ம 1 இன்ச்சு பேப்பரில் வந்து 1 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சில் கரெக்டாக கட் பண்ணணும். இது 1 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கு தனியாக துணி விட்டு கட் பண்ணுவோம். நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கலாம். அதில் மார்க்லேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ நம்ம இந்த 2 பீஸையும் தைச்சிக்கலாம். அதேமாதிரி நம்ம லைனிங் வச்சு தைச்சோம்ல, தைச்சி திருப்பிக்கணும் இது 2த்தையுமே. நம்ம தைச்சிட்டு அதேமாரி ஓரத்தையில் போட்டுக்கலாம். இதுலேயும் இந்த பீஸுக்கு வந்து கட் பண்ண தேவையில்ல, அந்த ரவுண்ட் பீஸுக்கு மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த ரவுண்ட் வெளியில் வரதுனால அதுவே திரும்பிக்கும், நல்லா துணி இழுக்காது. அந்த உள் ரவுண்டில் போட்டிங்கன்னா தான் துணி இழுக்கும். அதுக்காக கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது மடிச்சுட்டு இதுதான் சென்ட்ரு. அதேமாதிரி இப்போ இந்த பீஸை வச்சு தைச்சிக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம அர்க்காத் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கால் தாண்டெல்லாம். ஆனால் இதுதான் துணி வந்து உள்ளே திருப்பும்போது இழுக்கும், உக்காராது கரெக்டாக நெக்கு. இது ஃபுல்லாக அர்க்காத் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வார்த்தையில் போட்டுக்கணும். இதுலேயும் துணி ரொம்ப போட்டிங்கன்னா இதாக இருக்கும், அதனால் கட் பண்ணி எடுத்துடுறோம். இது சென்டர் மார்க் பண்ணியிருக்காது தான். இது சென்டர் இதுக்கு வரும். நம்ம அந்த சென்டர் முதல்ல தையல் போட்டோம் இல்லையா, அதுமாரி பாதி பாதியாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக போகிறதா இருந்தால் போடலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்கோசரம் இதுமாரி பாதி பாதியாக தைக்கிறேன். எல்லாம் அளந்துட்டு ஃபுல்லாகவே தைச்சிக்கலாம், ஊசி அடிச்சுட்டு கூட உங்களுக்கு புரியணும் இல்லையா கரெக்டாக. இதுமாதிரி தைக்கும்போது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாடல் நம்ம நிறையா பண்ணுறதுனால நம்மளுக்கு டக்குன்னு அந்த ஒரு இது வரும், அதனால் ஃபுல்லாக தைச்சிடலாம். புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது பாதியிலேருந்து தைச்சா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அதேமாதிரி இதுலேயும் அளந்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். என்னென்னா பைப்பிங் வச்சு கரெக்டாக வச்சு தையல் போட்டிங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அதேமாதிரி அந்த உள்ள இன்னொரு துணி வச்சு செயின் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு தைச்சிக்கங்க. துணி வந்து இது கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா அமைஞ்சதுனால நம்மளுக்கு மாடல் நல்லா இருக்கும். மாடல் கலர் காம்பினேஷன் எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த அவுட்லுக் வந்து நல்லா தெரியும். அதேமாதிரி இந்த பக்கம் தையல் போட்டுக்கலாம்.
போட்டோம். இதுக்கப்புறம் உள்ள அந்த கழுத்து துணி வந்து நம்ம எவ்வளோ கரெக்டான அளவு லைனிங் வச்சு வெட்டிக்கலாம். இது உள் ஃபினிஷிங் எல்லாமே இப்போ உள்ளே போயிடும். நம்ம மணி மட்டும் கட்டியிருக்கோம். இப்போ இதில் மணி கட்டிட்டு நம்ம இது பண்ணால் இது 6 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே நெக்கு சுற்றி ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த 6 இன்ச்சு ஒரு புள்ளியிலே கரெக்டாக மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். நான் இது லைனிங் நம்ம அடிச்சுக்கலாம். லைனிங் அளவு கரெக்டான அளவு இது இப்போ வச்சுக்கிறது. இப்போ இது வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பண்ணிட்டு வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் இந்த லைனிங்கில் பண்ண சென்டரும் இதுலேயும் வந்து சென்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அட்டாச் பண்ணிட்டோம். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அது இப்போ லைனிங் நம்ம அட்டாச் பண்ணிட்டு லைனிங் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடு பைப்பிங்லையுமே தையல் போட்டிங்கன்னா அது அப்படியே பதிஞ்சிடும். உள்ளே தையல் போடும்போது வந்து லைனிங் இழுக்காமல் இருக்கணும். அதுமாரி மேலே ஒரு கழுத்து சுற்றி ஒரு பைப்பிங் வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லாம் இப்போ நான் ஏற்கனவே ஃபுல்லாக பேக் மட்டும் தான் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் ரெடி பண்ணது காமிக்கலாம். அதே மாடல் தான் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதெல்லாம் பக்காவாக பண்ணணும். இப்போ வந்து இது நம்ம கழுத்து பைப்பிங் வச்சுக்கலாம். இதில் இது நம்ம எப்பவுமே கழுத்து நார்மலாக பைப்பிங் வைக்கிற மாதிரி வந்துடும். இன்னொரு பைப்பிங் வைக்கிறது. இது ஒரு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதில் இதுமாரி லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா பைப்பிங் மட்டும்தான் வெளியில் தெரியும். மீதி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப நல்லா உள்ள லைனிங் மட்டுமே நல்லா நீட்டாக தெரியும். நிறைய பேர் தைக்கிறது வந்து பைப்பிங்லேயே அந்த உள்ள துணியை விட்ருவாங்க. அதுமாதிரி தைக்காமல் இந்தமாரி தைச்சி பாருங்கள். ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்லாம் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம எப்போ ரெகுலராக தைக்கிறது தான். பைப்பிங் ஒட்டி மடித்து லைனிங் மடித்து தையல் போட்டுட்டு அதனால் கொஞ்சம் ரொம்ப டைமிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேலை நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வேலை வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கஸ்டமர் ரெகுலராக வந்துடுவாங்க. நம்ம தைச்சி கொடுத்தோம்னா அவங்க எடுக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு திருப்தி வரணும் மனசில். ப்ளவுஸ் கையில் எடுக்கிறாங்க, ஜாக்கெட் கையில் எடுத்து பார்க்குறாங்கன்னும் போது எடுக்கும்போதே மன திருப்தி ஒன்று வரும். அதுமாரி வரணும், வர வைக்கணும். அதுதான் நம்மளுடைய இதே. இப்போ பார்த்திங்கன்னா இது பண்ணியாச்சு. இது எம்மிங் பண்ணணும். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம தையல் போட்டுக்கிறதுனால போட்டோம்னா பக்கத்தில் ஒரு தையல் மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் அது எம்மிங் பண்ணோம்னா ஃபினிஷிங் பண்ண நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இது கீழே ஒரு லேஸ் வைக்கணும். நம்ம ஒரே ஒரு இது மட்டும் அந்த இதெல்லாம் மாற்றிட்டு நம்ம கிரேடு மாற்றிட்டு லாஸ்ட்டில் அந்த ஃப்ரண்ட் டாட்டு பேக் டாட்லாம் போட்டு நம்ம துணியெல்லாம் அட்டாச் பண்ணணும். பட்டியெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லேஸ் மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாமே நான் ஒன் சைடு கிரேட்லேயே தைக்கிறேன். அதனால் டாட்லாம் போட்டோம்னா அவ்வளோவா இதுவாக இருக்காது. டாட் நம்ம வந்து கிரேடு மாற்றிட்டு தைக்கும்போது, ஏன்னா கிரேடு வந்து அந்த பைப்பிங் கோசம்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருப்பேன் நான். அதெல்லாம் நம்ம திருப்பி மாற்றி தைக்கணும்.
இந்த லேஸ் வச்சிட்டோம்னா நம்ம கிரேட் மாற்றிட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் காமிச்சிருப்பேன் அடுத்தது வீடியோ உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே இந்த டாட்லாம் போகிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், நான் அதுக்கு மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. உங்கள் மாடல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். நல்லா இருக்குன்னா இப்போ இது வந்து கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கை அந்த மாடல் கேட்டாங்க, அதனால் ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து உள்ள எதுவுமே லைனிங் மட்டும்தான் தெரியும் நம்மளது. ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் முடிச்சாச்சு. ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா பக்காவாக. அதில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், மணி கட்டியிருக்கேன். எதுவுமே எந்த நூலுமே வந்து மணி கட்டின நூல் கூட வெளியில் தெரியாது. இந்த வீடியோ நம்ம இது பண்ணால் அடுத்த வீடியோ நம்மளுக்கு ஃபுல் வீடியோ நல்லாவே பார்க்க இன்னொரு மாடல் நல்லா புது மாடலாக ரெடி பண்ணி போடுறேன். இதுமாதிரி வீடியோவெல்லாம் உங்களுக்கு புதுசு புதுசாக பார்க்கணுன்னு செய்யணுன்னா நம்ம வீடியோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.